ஒருத்தன் வந்து அவனுக்கு முன்னாடி இருக்க அந்த தோலை ஃபுல்லாக டச் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அங்கே இருக்க ஒரு முடி எடுத்துகிட்டு இது வந்து எலியோட தோல் அப்படின்னு சொல்லுவார். அதை பார்த்துட்டு ராஜா இருந்துட்டு இல்லை தப்பு நீ போ அப்படின்னு சொல்லிடுவார். இன்னொருத்த வந்து ஒரு பெரிய பூத கண்ணாடி எடுத்து வந்து ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இதை வந்து ஒரு எறும்போட தோல் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ராஜா வந்துட்டு இல்லை இப்போவும் தப்பு அப்படின்னு சொல்லுவார். இதை பார்த்து அந்த பொண்ணு வந்து இளவரசி வந்து பெருமிச்சுடுவா. ஏன்னா யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்க வந்து கல்யாணம் பண்ணணும். அப்போ ஒருத்தன் வந்து ஒரு அழகான ஒருத்தன் வருவான். இதை பார்த்து இளவரசிக்கு ஒரு சந்தோஷம் வரும், கரெக்டாக சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து இவனும் வந்து ஒரு தப்பான பதில் சொல்லிடுவான். இதை பார்த்துட்டு இளவரசிக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். அப்போ ஒரு பெரிய ஒரு பூதங்கள் மாதிரி ஒருத்தன் வந்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அவன் வந்துட்டு என்ன சொல்லுவான்னா இது வந்து உண்ணியோட தோல் அப்படின்னு சொல்லிடுவான். இதை பார்த்து 2 பேருக்கு ஷாக் ஆயிடுவாங்க. என்னாச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இளவரசி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ராஜா இதை கேட்டிருப்பாரு. அப்போ வந்து ஒரு உண்ணி வந்து அவரோட கையில் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இவர் என்னன்னு பார்த்துட்டு அவர் இளவரசி பாடினதை கூட கண்டுக்காமல் அந்த உண்ணியை எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போயிடுவார். அப்புறம் என்னங்கன்னா அங்கே இருக்க அந்த உண்ணியை வச்சுட்டு அதோட பிளட்டை எடுத்துகிட்டு அது எப்படி இது பண்ணுது அப்படிங்கிறக்காக இவர் கையில் வந்து ஒரு பென் இதை வச்சு பார்ப்பார். அப்போ அந்த உண்ணி வந்து அந்த ரத்தத்தை வந்து உறிஞ்சிடும். இதுக்கப்புறம் அந்த உண்ணி எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ளே எடுத்து ஒளிச்சு வச்சுருவார். இதுக்கப்புறம் எப்படி வளருதுன்னு பார்ப்பார்.